வெல்கம் பேக் டு ஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன் எபிக் எஸ்கோப்பில் மாஸ்க் கலெக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ளே கொடுப்போம், அப்புறமா ஈஸி வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டுட்டோரியல் வந்து ஓகே, ஸ்கிப் இன்ட்ரடக்ஷனே கொடுத்துடலாம். முதல்ல வந்து அந்த கிரில்லு தேடணும். ஏன்னா கிரில்லு கடைசி பாட்டில் வந்து பறந்து போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம கிரில்லு தேடணும். டே 1 ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, இவனுங்க வேறு எதோ பேர் போடுறாங்க. ஐ ஆம் கோயிங் டு பி குட். அந்த இடத்துல நம்ம பேர் வர வைக்கணும். சரி இருங்க, முதல்ல நம்ம இந்த கிரில்லு தேடுவோம். ஏன்னா கிரில்லு வந்து ஒரு முக்கியமான பொருள். ஸோ இருங்க, இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது கிரில்லு. இங்கே இல்லைன்னா நம்ம அப்படியே போகிற வழியில் இருக்கோம். ஓகே இருங்க, இங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம கரண்ட் வர வைப்போம். முதல்ல போய் கரண்ட் வர வைக்கிற வேலையை பார்ப்போம் நம்ம. அதுக்கு நம்ம அடிப்படையான விஷயத்த பண்ணுறோன்னா, முதல்ல நம்ம மேலே போயிட்டு தான் அந்த ஸ்கூல் ஃபுல்லாக கரண்ட் வர வைக்கணும். முதல்ல கதவு ஓப்பன் பண்ணு. அப்புறமா இங்கே எங்கேயாவது இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்டாக. இருங்க, இங்கே இருக்கலாம். இங்கே இல்லை. ஓகே, இங்கே இருக்கலாம். இங்கே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல கூட இருக்கலாம். ஓகே, இங்கேயும் இல்லை. நான் சொல்கிற இடத்துலலாம் இல்லை அசிங்கப்படுத்துகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. ஓகே, இங்கே கூட இருக்கலாம். இதோ பாருங்க, இந்த இடத்துல இருந்துருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இல்லை. வேறு எங்கே இருக்கும்? இங்கே ஓகே, இங்கே எங்கேயுமே இல்லை அந்த கிரில்லு. ஓகே, அப்போ நம்ம முதல்ல வந்து கரண்ட்டு போட வெயிட் பண்ணுங்க. கரண்ட்டுக்கு வந்து ஃபியூஸ் வந்து எடுப்போம். முதல்ல ஃபியூஸ் எடுத்தாச்சு, கேபிள். இப்போ குடுன்னு போயிட்டு முதல்ல நம்ம ஃபியூஸ் போட்டு வந்துடலாம். சீக்கிரம் ஃபியூஸ் போடுறா. ஓகே, போட்டாச்சு. இப்போ ஈவனன் வேறு வருவா, மெதுவாகவே வரட்டும். ஓகே, நம்ம அந்த கிரில்லு வேறு எங்கே இருக்குன்னு அப்படின்றது தெரில. ஃபோட்டோவை தெளிவிட்ற அப்போ தான் வருவா. இருங்க, வந்தோடனே நம்ம இந்த போட்டையில் குச்சிடலாம். இல்லை, அது இது ஓட்ட மாதிரி இருக்குங்க. இந்த ஓட்டை எதுக்கு? சரி தெரியல. இருங்க, அந்த ஈவலன் வராதா இல்லையானே தெரியலையே. வரா மாதிரியே தெரியல. இருங்க, ஒருவேளை ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்க்குறாளோ? ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். திருட்டு கிளவி ஃப்ரெண்ட்ஸ். அது திருட்டு கிளவி. கொஞ்சமா அது ஒருவேளை ஒளிஞ்சிருந்து அடிக்கலாம். வந்துச்சு பாருங்க, எவ்வளோ திருட்டு கேள்வி. அப்படியே வர்றது தெரியாமல் வரும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு திருட்டு கிளவி அது. நீங்கள் முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னே தெரியலையே. ஓகே, இங்கே இருக்கா அப்படின்றதே பார்த்துப்போம். இங்கேயும் இல்லை. இருங்க, இந்த பக்கம் போவானா? ஏன்னா இந்த பக்கம் இருந்து தான் அவள் வருவா. ஸோ நம்ம இங்கே போய் பார்ப்போம். இங்கே அந்த கிரில் இல்லை. ஓகே, வேறு எங்கே இருக்குன்னே தெரியலையே. இருங்க, முதல்ல உக்காஞ்சி இதை வேறு உடைக்கணும். தள்ளி விடுவோம். ஓகே, தள்ளி விட்டோன்னே இப்போ சத்தம் கேட்டு அவள் இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். வரக்கூடாது. ஓகே, அவள் எங்கே இருக்கானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல இதை போயிட்டு அமுக்கி விட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்றது. ஓகே, பார்த்துட்டா. இப்போ நம்ம இங்கேருந்து குடுன்னு முதல்ல இங்கேருந்து கிளம்புறோம், எஸ்கேப் ஆகிறோம். முதல்ல வெயிட் பண்ணுங்க, அப்படியே சுற்றிட்டு அவளை அப்படியே ஆட்டை காட்டுவோம். அவரே எங்கே இருக்காருன்னு தெரில, எங்கேருந்து அடிப்பான்னு தெரில. அந்த கிரில்லை வேறு எங்கே வச்சேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிரில்லு வேறு எங்கே போச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை கக்கூஸில் இருக்குமோ அந்த கிரில்லு. இருங்க, அது முன்னாடி இங்கே இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிப்போம். நான் இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் அப்புறமா நான் லேட்டாக வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் வெறுப்பாயிடுவேன். இருங்க, இங்கே கிரில் இல்லை. அப்போ எங்கடா இருக்கும்? அப்படியே அந்த கிரில்லு தான்டா கேட்குறேன். கொடுத்துருங்கடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அந்த கிரில் இல்லை. பகாவுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடந்தது? இந்த அப்படியே கது வந்து நான் பிளாக் பண்ணிச்சு. ஸோ அப்படியே ஸ்டெக் ஆகிட்டேன் நான் வந்து. வெயிட் பண்ணுங்க, இங்கே அந்த கிரில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் போய் பாத்ரூமில் தேடுவோம், கிரில் இருக்கா அப்படின்னு. வெளியும் போய் தேடுவோம், ஏன்னா வெளியே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வெளியே எங்கேயுமே அந்த கிரில் இல்லை. இது வேற, நான் இதை எப்பயும் முடிச்சிட்டேன்ல. இருங்க பார்ப்போம், இதை முடிச்சிட்டேனா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு நான் எப்பயும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கிரில்லை வந்து தேடுற வேலையில் இறங்குவோம். ஏன்னா நான் வேறு ஏதோ பாட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். அந்த கிரில்லு வேறு எங்கே போச்சுன்னு தெரில. கிரில்லு வந்து அந்த பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கணும். இருங்க, பாத்ரூமில் கிரில்லு வச்சுருக்கீங்களாடா? ஓகே, கிரில்லு இல்லை. கிரில்லு இருந்தால் சத்தம் கேட்கும், ஆனால் அது எனக்கு கேட்காது. ஏன்னா நான் ஹெட்ஃபோன் போட்டு விளாட்ல, அப்படியே தான் விளாட்றேன். ஓகே, இங்கே இருக்கா? இந்த பாத்ரூமில் கிரில் இருக்காடா? இங்கே 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 இல்லையா? இங்கே ஏங்க அந்த கிரில்லு காணுங்க. வெயிட் பண்ணுங்க, இருக்கிற எல்லா இடத்துலையும் தேட்டு தான் வர முடியும். இதெல்லாம் லாக் ஆகிருக்கும். ஸோ இருங்க, நம்ம இதை அப்படியே உடச்சிக்கிட்டே போவோம். இன்னும் அந்த கிரில்லை காணுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மேலே இருக்குங்க. எப்பா எவ்வளோ நேரம்டா.
எப்படியோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன், அது மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம குடு குடுன்னு போயிட்டு மேலே இருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். முதல்ல ஈவுலன் வேறு பின்னாடியே துரத்துறான்னு நினைக்கிறேன். இங்கே ஈவுலன் இருக்கக்கூடாது. ஓகே, ஈவுலன் இல்லை. ஈவுலன் துரத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஓகே, இங்கேருந்து நம்ம குடு குடுன்னு போயிட்டு இந்த கிரில் எடுக்கிறோம். ஈவுலன் வரத்துக்குள்ளே இது கீழே குதிச்சு போகிறோம். ஈவுலன் ஓகே வரல இப்போதைக்கு. இது வேறு என்னடா கிரில் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ், கிரில் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது கீழே குச்சியில் பக் ஆகிட்டுருவோம். சரி போய் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீக்ரெட் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். ஈவுலன் வரக்கூடாது. ஈவுலன் வந்தாலே எனக்கு சத்தம் கேட்காது. இருங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பட்டன் கூட சீக்கிரம் கதவு சத்துறா. சீக்கிரம் அந்த கட்டையை போடுறா. ஓகே, கட்டையை போட்டாச்சு. இனிமேல் ஈவுலன் வராது. சேஃப்டியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டி முக்கியம். முதல்ல இங்கே இருந்து போய் நிற்போம். இந்த வாட்டி என்ன கேம் கொடுக்க போகிறானுங்களோ, அது வரை எப்படி சால்வ் பண்ண போகிறனோ, சால்வ் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன பாடுபட போகிறனோ தெரியலையே. அதுக்குள்ளே லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. என்ன வரப்போகுதுன்னு தெரில. சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னதுடா அது? அடோடா, இது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஈஸி தான், ஆனால் கஷ்டம். ஓகே இருங்க, இந்த கீ வந்து எடுப்போம். முதல்ல பிளாக் கீ. இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவுலன் வந்து இருங்க நான் வந்து சொல்கிறேன். முதல்ல இங்கேருந்து நம்ம போனோம். முதல்ல வந்து நம்ம படிக்கட்டு மேலே தான் ஏறணும். ஸோ படிக்கட்டு ஏறவும் வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து குடுன்னு போவோம். ஈவுலன் வந்துடக்கூடாது. ஈவுலன் வந்துடக்கூடாது. அதாவது இந்த கீ வந்து இங்கே தான் யூஸ் பண்ணோம். இங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த டோரில் வந்து இங்கே தான் யூஸ் பண்ணோம் இந்த கீயை. இப்போ யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து இங்கேயே வச்சுட்டு இருக்குது. இந்த எலும்பு கொடுக்கு தான் இப்போ நம்ம அதை போட போகிறோம். போட்டாச்சு. அப்புறமா ஆட்டுத்தலை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஆட்டுத்தலை வேணும். ஆட்டுத்தலைக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சானோ. நம்ம இல்லை, நான் கண்டுபிடிச்சானோ. முதல்ல போயிட்டு ஆட்டுத்தலையை தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுத்தலை முக்கியம். ஆட்டுத்தலை இருங்க. ஓகே, அந்த இடத்துல கிரில் இருந்ததுனால அந்த இடத்துல துணி இருக்குது. ஆட்டுத்தலை வந்து இங்கே இல்லை. ஓகே, நம்ம அப்படியே கீழே குச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஆட்டுத்தலை இருக்கலாம், ஆனால் அங்கே ஈவுலன் போகுது. ஸோ நம்மளுக்கு கிச்சனில் மேபி ஆட்டுத்தலை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம முதல்ல போய் கிச்சனில் தானே பார்த்தோம். சரி இருங்க, ஸ்பானாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் நம்ம போய் ரீசெக் அடிப்போம். ஏன்னா கிச்சனில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க, அங்கே எதுவும் இருக்குது. என்னதுராது? லாக்கர் கோடு. ஓகே, லாக்கர் கோடு கிடச்சிச்சிங்க. சூப்பர். அது வந்து ஒரு முக்கியமான பொருளா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பொருள் தான். அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப்புக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் அது. ஸோ இப்போ லாக்கர் கோடு வேறு கிடச்சிச்சு. ஈவுலன் வேறு பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்து அப்படியே ஈவுலனை வர வச்சுட்டு அப்படியே கீழே குச்சிடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே, கீழே குச்சாச்சு. லாக்கர் கோடு வந்து எங்கே திரும்ப யூஸ் பண்ணோம்? இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அந்த லாக்கரில் வந்து ஸ்டிக்கராக ஒட்டியிருக்கோம். அப்போனா அது இந்த இடம் இல்லை. அந்த இடம் வர எங்கே இருக்குன்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இடத்த வர மறந்துட்டேன். அந்த இடம் வர எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈவுலன் வரல. அது இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த நிறைய லாக்கர் இருக்குது. எந்த லாக்கர்னு நான் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்துட்டேன். அது இந்த லாக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இருந்து சிசர் வரும். ஓகே, சிசர் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து குடுன்னு திரும்பவும் மேலே போகிறோம். ஈவுலன் வரக்கூடாது. ஓகே, ஈவுலன் பார்த்துட்டா. வா ஏன் நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. எப்பா ஜஸ்ட் மிஸ், ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன். ஓகே, இனிமேல் அந்த மாதிரி சேசிக்க வேணாம். ரொம்ப க்ளோஸாக. ஏன்னா அப்புறமா பிடிச்சிட்டானா கொஞ்சம் விருப்பம். நான் வந்து ஒரு நாள் கூட சாகாமல் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இங்கே கயிறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ இது இங்கே போடணும். இங்கே போட்டிங்கன்னா இங்கே சவுண்டு கேட்டு அந்த ஈவுலன் வருவா. ஸோ நம்ம அப்படியே கீழே குடிக்கணும். குதிச்சிட்ட பிறகு இங்கே இருக்க ரக்கையை எடுக்கணும். இந்த ரக்கையை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அந்த எலும்பு கூடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறதுக்குள்ளே அவள் வந்துட்டா. ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயோ, டொக்கு சந்தாடாது. இருங்க அப்படியே போயிடலாம். ஓகே, நீலாம் எனக்கு சப்ப மேட்ரு. நான் வந்து டெத்துப்பாக இருக்கல, அந்த ஜோக்கரே காதல விட்டவன். கேட்டு பாரு. உண்மை சொல்லணும்னா அவன் வந்து என்ன காதல விட்டான். ஓட விட்டான். நான் பாட்டுன்னு ஓடிந்தேன். அவன் தொத்தினே இருந்தான். சரியான சிரிப்பானா. அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர பார்த்துக்கோங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட்டுத்தலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எடுக்கணும். இது பாருங்க, இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் வேணும்னு சொல்லுது. ஸோ நம்ம ஆட்டுத்தலை தான் எடுத்தாகணும். வெயிட் பண்ணுங்கள். ஆட்டுத்தலை வந்து பாத்ரூமில் இருக்க மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ இருங்க போய் பார்ப்போம்.
ஓகே. இங்க இருங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க இதோ பாருங்க கோட்டோட ஹெட்டுங்க. கொஞ்சம் இருட்டாதனால தெரியல. நான் தான் சொன்னேன்ல அது இந்த இடத்துல தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம 3 பொருள் எடுத்தாச்சு. நம்ம 2வது மாஸ்க் பீஸையும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே ஈவலன் வேற வரா. நம்ம அப்படியே எப்படி ஈவலன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே கிட்ட வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் அவன் அந்த மாஸ்க் பீஸ் எடுக்க முடியும். ஈவலன் அப்படியே வர வைக்கணும். வெயிட் பண்ணுங்க. ஈவலன் வராலே இல்லையான்னு தெரியலையே. ஓகே வா வாயேன் அப்படியே அப்படியே வர வச்சுக்கோங்க ஈவலனை. ஓகே வாயேன். ஓகே அப்படியே இங்கே வர வச்சுட்டு அப்படியே இங்கே கூப்பிட்டு போயிடுங்க. கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணேன்னா இங்கே ஆட்டு தலையை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து லாக்கரில் போய் ஒளிய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈவலன் கண்ணப்பட்ட நம்மள தான் வந்து அடிப்பா. இப்போ வந்து அங்கே இருக்க எலும்பு கூட வந்து அவள் போய் சாமி மாதிரி கும்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அங்கே பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா. அந்த 30 நிமிஷம் டைம் கிடைக்கும். ஓகே 30 நிமிஷம் டைம் கட்டிச்சு. இப்போ வந்து அவள் நம்மளை அடிக்க மாட்டா. 7441. ஓகே 7441 அங்கே கோடு இருந்தது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 7441 ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். 7441 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே போகணுன்னு நான் சொல்கிறேன். 7441 ஓகே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். வந்து நம்ம குடுன்னு இங்கே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா 30 நிமிஷம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே வரமாட்டான்னு நினைக்கிறேன். 7441 இங்கே போடணும். இங்கே வந்து போடணும். அது வந்து எப்படி போடணுன்னா 7441 அப்படி போட்டு டிக் குத்திங்கன்னா உள்ளே இருந்து ஒரு மாஸ்க் பீஸ் அவ்வளோதான். 2வது மாஸ்க் பீஸும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு குடுன்னு இங்கேருந்து கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். 2வது மாஸ்க் பீஸ்க்கும் கலெக்ட் பண்ணிட்டோம். 3வது மாஸ்க் பீஸ் வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. அப்புறமா இருங்க இந்த கட்டையை முதல்ல போட்டு இங்கேருந்து குடுன்னு போவோம். 3வது மாஸ்க் பீஸ் 2வது மாஸ்க் பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ முடிச்சுப்போம். 2வது மாஸ்க் பீஸை வைடா. ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய்.